நீங்க நம்ம வந்து பொருள் இலக்கணம் பார்க்க போறோம். பொருள் இலக்கணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சொல்லுக்கான ஒரு பொருள் கிடையாது. இது வந்து எந்த ஒரு மொழியிலுமே இல்லாத ஒரு தனி சிறப்பான ஒரு இலக்கணம். ஒரு சொல்லுக்கான ஒரு பொருளா இல்லாம மக்களோட வாழ்வியலுக்கான ஒரு பொருளா வந்து ஒரு தனி ஒரு தொகுப்பா தொகுத்து ஒரு இலக்கணமா வடிவமைச்சிருக்காங்க நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள். சரி, பொருள் இலக்கணம்னா என்ன? மக்களோட வாழ்வியலுக்கான ஒரு பொருள் வந்து சொல்லிட்டோம். அப்ப மக்களோட வாழ்வியல் வந்து எப்படி அவங்க சொல்றாங்க பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய அகமுணர்ச்சி புற உணர்ச்சி சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. வாழக்கூடிய இடம், காலம், இயற்கையை பொறுத்து அவங்களுடைய மனநிலைகள் வந்து மாறும், அவங்களுடைய அக உணர்வு வந்து மாறும். அவங்களுடைய இயற்கையை சுற்றி உள்ள இயற்கையை பொறுத்து அவங்களுடைய வந்து தொழில், தெய்வம் இதெல்லாம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு தொகுத்து வச்சிருக்கிற ஒரு இலக்கணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருள் இலக்கணம். சரி, பொருள் இலக்கணம் வந்து எத்தனையா பிரிக்காங்க பார்த்தோம் அப்படின்னா 2 இலக்கணமா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு அகப்பொருள், அகம் சார்ந்த விஷயங்களை பத்தி பேசக்கூடிய பொருள் இலக்கணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அகப்பொருள். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா புறப்பொருள், அவங்க செய்யக்கூடிய தொழில், அவங்க வணங்கக்கூடிய தெய்வம், அவங்களை சுத்தி உள்ள பூ, இயற்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து புறப்பொருள். சரி, ஓகே, கட் பண்ணிருங்க. அப்படி அடுத்து நம்ம வந்து அகம் சார்ந்த விஷயங்களை பத்தி சொல்லக்கூடிய அகப்பொருளை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பொருளுக்கு வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து பயன்படுத்துறாங்க பார்த்தோம் அப்படின்னா, இலக்கிய பாடல்கள்ல கருத்து எவ்வாறு அமையணும் அப்படிங்கறத வந்து இந்த பொருள் இலக்கணம் தான் முடிவு பண்ணுது. ஏன்னா ஒரு இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மைய கருத்து ஒண்ணு இருக்கும். அந்த கருத்து வந்து ஏதோ ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில இருக்கும். ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து இடத்தை வந்து 5 வகையா பிரிச்சிருப்பாங்க. நமக்கே தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு வகையான உணர்ச்சியை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு நிலத்தையும் வந்து அடிப்படையா நம்ம வந்து வச்சு ஒரு பாடல் எழுதும் பொழுது அந்த இடத்துல உள்ள அந்த உணர்ச்சியை வந்து நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். அந்த இடத்துல உள்ள சுத்தி உள்ள இயற்கையான கருப்பொருட்களை நம்ம மையமா வச்சு நம்ம வந்து பாடல் அமைக்கணும் அப்படிங்கறத சொல்லக்கூடியது என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருள் இலக்கணம். ஓகேக்கா, பொருள் இலக்கணம் வந்து வேற எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒண்ணு. இது வந்து தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியது. சரி, இது வந்து நம்ம பார்த்து ஏற்கனவே அகப்பொருள் புறப்பொருள் வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒத்த அன்புடைய தலைவன் மற்றும் தலைவி ஆகியோருடைய இருவருக்கும் இடையில் உள்ள உறவு நிலைகளை பத்தி சொல்லக்கூடியது என்ன பார்த்தோம் அப்படின்னா அகத்திணை. அதாவது அவங்களுடைய உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசக்கூடியது என்ன பார்த்தோம் அப்படின்னா அகத்திணை அல்லது அகப்பொருள்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. திணை அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. அதான் வந்து நல்ல ஒழுக்கம், தீய ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு ரெகுலரா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றோம்னா அதான் ஒழுக்கம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கூட டிசிப்ளின் சொல்லுவாங்க. சரி, ஓகே. அகத்திணைக்குள் அடங்காத எல்லாம் புறத்திணையா வந்து இருக்கும். உணர்ச்சி சம்பந்தப்பட்டு பேசக்கூடிய அகம் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா புறம், அதாவது புறப்பொருளை வந்துடும். சரி, ஓகே. அகத்திணை வந்து எத்தனை வகையா பிரிக்காங்க பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை மற்றும் பெருந்திணைன்னு சொல்லி மொத்தம் 7 வகையா பிரிக்காங்க. அதுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையை மட்டும் என்ன சொல்றாங்கன்னா அன்பின் 5 சொல்லி சொல்றாங்க. அதாவது அகப்பாட்டலுக்குரிய கூறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு மொத்தம் 3 வகையான பொருளை வந்து பிரிச்சிருக்காங்க. சரி, முதல் பொருள்னா என்ன, கருப்பொருள்னா என்ன, உரிப்பொருள்னா என்ன? முதல் பொருள்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இடத்தை பொறுத்து நம்மளோட மனநிலை மாறும். அப்போ நம்ம வாழக்கூடிய இடத்தை பத்தி பிரிச்சு சொல்லக்கூடிய பொருள் தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல் பொருள். கருப்பொருள்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள இயற்கை பொருட்களை பொறுத்து நம்மளுடைய மனநிலை வந்து மாறும் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்களை வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் இந்த தெய்வம், இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட பூக்கள், விலங்குகள், தொழில் என்ன தனித்தனியா பிரிச்சு காட்டக்கூடியது என்ன பார்த்தோம் அப்படின்னா கருப்பொருள். சரி, ஓகே. உரிப்பொருள்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் பொருள் மற்றும் கருப்பொருளை வச்சு அந்த மனிதனுக்குள் அகத்துல ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை பற்றி சொல்லக்கூடியது என்ன பார்த்தோம் அப்படின்னா உரிப்பொருள். சரி, நிலத்தை வந்து நம்ம தமிழ்ல வந்து எத்தனையா பிரிச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மொத்தம் 5ஆ பிரிச்சிருக்காங்க. நிலம்னா என்ன நமக்கு தெரியும், இடம். இதைத்தான் வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கும். இடம் சார்ந்து நம்மளுடைய மனநிலை வந்து மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணமே வகுத்திருக்காங்க. சரி, ஓகே. நிலத்தை வந்து நம்ம தமிழ்ல எத்தனையா பிரிச்சிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா 5ஆ பிரிச்சிருக்காங்க. நம்ம தெரியும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு. குறிஞ்சி நமக்கு தெரியும் மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும்.
நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வந்து சுரமும் சுரம் சார்ந்த இடம். சுரமும் சுரம் சார்ந்த இடம்னா மண்ணும் மண் சார்ந்த இடமும். அதாவது எந்த ஒரு பயன்பாடு இல்லாத ஒரு இடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சுரம் சொல்லுவாங்க. அதான் வந்து சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்து கட் பண்ணிடுறீங்களா? நம்ம வந்து பொருள் இலக்கணத்துல நமக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோம் அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம். சரி, ஓகே. மனிதனுடைய அகம் சார்ந்த விஷயங்களை பத்தி பேசக்கூடிய இலக்கணம் எதுவும் பார்த்தோம் அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம். சரி, அகப்பொருள் இலக்கணத்துல எதை பத்தி சொல்றாங்க பார்த்தோம் அப்படின்னா அகப்பொருளை வந்து முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு மொத்தம் 3 வகையான பொருளா பிரிக்கிறாங்க. என்ன முதற் பொருள்னா என்ன, கருப்பொருள்னா என்ன, உரிப்பொருள்னா என்ன? முதற் பொருள்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய நிலம், அதாவது இடம், நம்ம வாழக்கூடிய நிலம், அப்புறம் அதுல செயல்படக்கூடிய பொழுதுகள், இதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா முதல் பொருள் சொல்றாங்க. ஏன்னா நம்ம வாழக்கூடிய இடம் மற்றும் அதனுடைய அந்த காலநிலை, அந்த பொழுது பொறுத்து மட்டும்தான் நம்மளுடைய மனநிலை வந்து மாறுபடுது. அதனால வந்து முதல் பொருள், அதனாலதான் அதை வந்து முதல் பொருள் சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கருப்பொருள். கருப்பொருள்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி செயல்படக்கூடிய இயற்கையான விஷயங்கள், பூ, விலங்கு, நம்ம கிடைக்கக்கூடிய பழங்கள், நம்ம வணங்கக்கூடிய தெய்வம், இதெல்லாம் பத்தி பேசக்கூடியது என்ன பார்த்தோம் அப்படின்னா கருப்பொருள். சரி, அடுத்து உரிப்பொருள்னா என்ன? இந்த முதல் பொருள் இந்த கருப்பொருளை பொறுத்து அந்த ஒவ்வொரு இடத்திலையும் வந்து அந்த மனிதனுடைய அகத்துல செயல்படக்கூடிய உணர்ச்சியை பத்தி பேசக்கூடியது என்ன பார்த்தோம் அப்படின்னா உரிப்பொருள். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நிலம்னா என்ன? மொத்தம் நம்ம முன்னோர்கள் வந்து நிலத்தை எத்தனையா பிரிச்சிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 வகையா பிரிச்சிருக்காங்க. நம்ம வாழக்கூடிய பகுதி தான் நிலம், அவ்வளவுதான். சரி, என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 குறிஞ்சி, 2வது முல்லை, 3வது மருதம், 4வது நெய்தல், 5வது பாலை. குறிஞ்சி நமக்கு தெரியும். குறிஞ்சினா என்னன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். முல்லைன்னா என்னன்னா காடும் காடு சார்ந்த இடமும். மருதம்னா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல்னா என்ன? நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலைனா என்ன பார்த்தோம் அப்படின்னா மண்ணும் மண் சார்ந்த இடமும். இதை எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுரம்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு உற்பத்தியும் இல்லாத ஒரு மண் தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா சுரம் சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தோம், நிலம்னா மொத்தம் 5 வகையா பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி முல்லை மருதம், நெய்தல், பாலை. நெய்தல் என்ன பார்த்தோம்? கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். சரி, ஓகே. பொழுது எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொழுது 2 வகையா பிரிச்சிருக்காங்க. 1 பெரும்பொழுது, இன்னொன்னு சிறு பொழுது. ஒரு வருஷத்துக்குரிய, அதாவது ஒரு ஆண்டின் 6 கூறா வந்து பிரிக்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பெரும்பொழுது. சிறு பொழுது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளை வந்து நம்ம 6 கூறா பிரிக்கிறது வந்து நம்ம வந்து சிறு பொழுதுன்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்குரிய பொழுதுகள் வந்து 6ஆ பிரிக்கிறது வந்து பெரும்பொழுதுன்னு சொல்லுவோம். ஒரு நாளுக்குரிய பொழுதுகளை வந்து 6ஆ பிரிக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா சிறு பொழுதுன்னு சொல்லி சொல்லுவோம். சரி, ஓகே. பெரும்பொழுது என்னென்ன? பெரும்பொழுது மொத்தம் எத்தனை பிரிச்சிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் அதை 6ஆ பிரிச்சிருக்காங்க. 1 கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இது நம்ம வந்து ஒரு ஆர்டரா கூட படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாசமே எங்க இருந்து தொடங்கும் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை வைகாசில இருந்து தான் தொடங்கும். அப்போ நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி படிச்சுக்கலாம்னா இளவேநீ காலம், முதுவேநீ காலம், அப்புறம் கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் சொல்லி படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து தனியா உட்காந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம படிச்சுக்கலாம். இளவேநீ காலம், முதுவேநீ காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் நம்ம படிச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் 2 மாசத்தை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்ப இளவேநீ காலம்னா அப்போ சித்திரை வைகாசி. அடுத்து என்ன வரும்? முதுவேனில். இது இளவேநீர்னா அதுக்கு அடுத்து முதுவேனில். அதுக்கப்புறம் என்னது வருது? கார்காலம். கார்காலம் என்ன பார்த்தோம்னா மழைக்காலம். அதுக்கப்புறம் என்ன வருது? மழைக்கு அப்புறம் என்ன வரும்? குளிர் வரும். குளிர்காலம். குளிர்காலத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து முன்னாடி, அதாவது காலை பொழுதுல மட்டும் பனி பெய்யுறது வந்து முன்பனி காலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து காலை பொழுதுல பனி பெய்யாது, இரவு பொழுதுல வந்து பனி பெய்யுறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்பனி காலம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காலம்லாம் நம்ம வந்து ஒரு டைம் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு நம்ம படிச்சாலே
நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அது வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிரும். நமக்கு மாசி பங்குனியில வந்து நமக்கு வந்து இரவு நேரத்துல தான் நமக்கு வந்து குளிரும். மார்கழி தை நமக்கு தெரியும், தையில வந்து காலையிலே நமக்கு வந்து செம்ம குளிரா இருக்கும். அதனாலதான் அது வந்து முன்பனி காலம்னு சொல்லி சொல்றாங்க. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே நைட்டு வரைக்குமே நமக்கு எப்படி இருக்கும், குளிராதான் இருக்கும். ஆவணி புரட்டாசில எல்லாம் வந்து எப்படி பெய்யும், மழை வந்து நல்லா பெய்யும். சித்திரை வைகாசி நமக்கு தெரியும், இளவேநீர் காலம்.